Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த Blowhot கிளாஸ் டாப் ஹாப் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் இண்டியன் சேல் போயிட்டுருக்குங்கிறதுனால அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூதன் கெரோசின் ஸ்டவ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 1980s இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போ ப்ளோஹாட்டுங்கிற மேனுஃபேக்சராக மாறி நமக்காக இந்த ப்ளோஹாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் இந்தூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,044. இது நான் அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் போட்டதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேக்ஸ் இதெல்லாம் போயிட்டு ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு 500 கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே டக்குன்னு கரண்ட்லி அன்அவைலபிள்னு ஆகிடுது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கார்ட்டில் எடுத்து வச்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு டிஷ் ட்ரேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நல்ல வெயிட்டு. அதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெர்மோகோல் வச்சு நமக்கு கிளாஸ் ஹாபை வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் எந்த டேமேஜுமே இதில் வரல. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளோஹாட்டில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இம்பீரியல், மெஜஸ்டிக், பிரின்ஸ்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு பிரின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பர்னர்ஸும் வரும். அதே இது 3 பர்னர்ஸும் அவைலபிளாக இருக்குது, 2வும் அவைலபிளாக இருக்குது. இல்லை கிளாஸ் ஹாப் வேணாட்டி கிளாஸ் ஸ்டவ்வும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹாபுங்கிறதுனால நீங்கள் கிரானைட்குள்ளேயும் உள்ளே பில்டின் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீ ஸ்டாண்டிங்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ பர்னர்ஸ்லாம் அசையாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல செலோ டேப்லாம் போட்டு நீட் பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பயந்துட்டு இருந்தேன் டேமேஜாக வந்துருமோன்னு. ஸோ பார்த்திங்கன்னா அது ட்ரிபிள் லேயர் பர்னர்ஸ் இருக்குது இதில். ஸோ நீட்டாகவே வந்து எனக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க அமேசானில். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே கழட்டி மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ஸு, இந்த பர்னர் ரிங்ஸு எல்லாமே. ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப லுக்காக நீட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், தனியாகவே எடுத்துக்கலாம் இந்த பர்னர்ஸை எல்லாமே. இதுலேயும் ஒரு குட்டி பர்னர் இது எல்லாமே இருக்கும். ஸோ வந்து நீட்டாக இருக்க பேக்லைட் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம குக்கர்லாம் இருக்கும் இல்லையா ஹேண்டில்ஸ், அது மாதிரி வரும். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு ஸ்டாண்ட் இருக்குது. லெக்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம். கீழே வந்து பேட்ரி, இது ஆட்டோ இக்னிஷனுங்கிறதுனால பேட்டரியில் வச்சுக்கலாம். நம்ம வந்து டி பேட்டரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அது வந்து கேஸ் வால்வு நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால பூச்சி இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு நமக்கு சான்சஸே இல்லை இந்த இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரானைட்குள்ளே வைக்கல, ஃபுல்லாக அப்படி மேலே வச்சுட்டு இதில் வந்து சிலிக்கான் பேட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துருந்துச்சு. ஸோ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோ இக்னிஷனுங்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூஸ் பண்ணுறோம், இல்லை ரொம்ப நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோ இக்னிஷன் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து 90 டிகிரிஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணலாம், பர்னர் இண்டிகேஷனுக்காக நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த பர்னர், இந்த பாயிண்ட்டு இந்த பர்னர் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா நாபை திருகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நீட்டாகவே கொடுக்குது. ஸோ பர்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேம் நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த மாதிரி பர்னர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே கருகாது, அடி பிடிக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த கேஸ்ட் அயன் வெசல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கிளாஸ் டாப்பை வந்து நல்ல கனமாக கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வாரண்டியோடு வந்துடும் உங்களுக்கு. அது கேஸ் வால்வுக்கும் இந்த பர்னர்ஸ்க்கும் 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த இது வாங்கினதுக்கப்புறமே இன்ஸ்டலேஷனுக்கு அவங்களே நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கால் பண்ணிவிட்டு வருவாங்க. 200 நம்ம சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்சிவாக வேறு எதுவும் கேட்கலாம். ஸோ இது வந்து அந்த கேஸ்ட் அயன் இருக்கிறதுனால அந்த வெசல் ட்ரே பார்த்திங்கன்னா இது வந்து டிஷ் ட்ரே. அந்த இது வந்து ரொம்ப ஹீட் ரிட்டன்ஷன் ரொம்ப இருக்குது. தம்மெல்லாம் போடும்போது நம்ம அடியில் தோசைக்கல் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம பால் காய்ச்சி தான் பார்ப்போம் எல்லா அடுப்புலையும். ஸோ நான் வந்து இதில் பாலை காய்ச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பெரிய பர்னரில் வச்சேன். பெரிய பர்னரில் வந்து நீங்கள் பெரிய தோசை டவா, பெரிய குக்கர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். வச்ச உடனே நல்ல ஹீட்டும் வந்துடுது. பால் வந்து உங்களுக்கு சட்டியில் வந்து அடியில் பிடிக்கல,
நிறைய சட்டியில் பார்த்திங்கன்னா பால் வந்து அடியில் பிடிச்சி கருகும், நல்ல சிம்முலையும் இருக்குது. இந்த இது ஆஃபும் ஆகலை. ஸோ வச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலே நல்லாவே பால் எல்லாமே ஈஸியாகவே உங்களுக்கு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட் எப்பயும் போல் பால் காய்ச்சியாச்சு. தென் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் 4 பர்னர்ஸையுமே யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே வச்சு சிக்கன் இதெல்லாம் வச்சுருக்கேன், பொட்டேட்டோ 4 பர்னருமே நல்லா ஒன்று ஒன்று இடிக்காமல் இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் சிம்மில் வைக்கும் பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் நம்ம நார்மல் பர்னர்ஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த அடி பிடிக்கிறதும் இல்லை. அது சிம்மில் வச்சுருக்கும் போது அது பாட்டுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு அடி பிடிக்குது அப்புறம் கருகிரும் அந்த மாதிரி எந்த ஒரு இது வேணாம். ஸோ இந்த 4 இது வச்சு முடிச்சோடனே நல்ல சிம்மிலையும் உங்களுக்கு இருக்கும் இந்த இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கும் போது. ஸோ இதே மாதிரி இதில் வந்து இப்போ க்ளீனிங் நெக்ஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளாட்டர் ஆகிருக்கு ஆயில்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஷ் ட்ரேயை எடுத்துடணும். ஸோ அதுலேயும் வச்சுட்டு நீங்கள் பண்ணி பார்க்கணுன்னா பண்ணலாம். அந்த டிஷ் ட்ரே வந்து நீங்கள் கேஸ்ட் அயர்னாலும் சீசனிங் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாமே இங்கே ஸ்ப்ளாட்டராக இருக்கிறதுனால நான் நார்மல் ரீஃபில் ஸ்ப்ரே இருக்குது இல்லையா, நீங்கள் எந்த ஸ்ப்ரே வச்சுருக்கீங்களோ அதே எதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பர்னரை வச்சு ஸ்டார்டிங்கில் அப்படி யூஸ் பண்ணி பார்ப்போன்னு பண்ணேன். பர்னரை எடுத்துட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். ஸோ அந்த இது எல்லாமே உங்களுக்கு அதுவாக எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மல் ஒரு கிளாத்து இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் எது இருக்கோ அதை வச்சு நம்ம மைல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த இது எல்லாமே உடனே போயிடும். எது ஒன்றுனாலும் இது உடனே க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இல்லைன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ இந்த நாப்ஸு இந்த இது எல்லாமே இப்போ நம்ம நீட்டாக தொடச்சிடலாம். இதையும் இந்த கேப்பையும் வேணால் நம்ம கழட்டி வச்சுக்கலாம். கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பார்க் பின்னு இது எல்லாமே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா பர்னர் ஹோல்ஸில் ஏதோ அடப்பு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எவ்வளோ பாத்திரம் பெரிய பாத்திரம் வைக்கலான்னு பாருங்கள். ஒரு தோசை டவா 12.5 இன்ச்சு, ஒரு 3 லிட்டர் குக்கரு, ஒரு ஹாக்கின்ஸ் ஃபியூச்சர் ஓக்கு, ஒரு குக்கர், இது எல்லாமே வச்சுருக்கு. ஸோ இடம்லாம் எல்லாம் அடைக்கல, நல்ல ஸ்பேஸபிளாகவே நல்லாவே இருக்குது. 4 பர்னர்ஸ்க்கு நடுவில் நல்ல கேப் இருக்குது. ஸோ இந்த பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோடு உங்களை திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார்